அந்த நாய அடிக்க போனப்பா அது திருநாயா இல்ல என்ன போய் ரவுடிங்கிறாரு. என் மேல ஒரு கேஸ் இருக்கா? நான் புனிதமான காந்தி வழியில வந்தவமா? நீ தானே கை நீட்டி காசு வாங்க. ஆமா ஆமா. நீயும் உன்னோட மனைவியும் அவங்களுக்கு போட்டுருங்க. சரி. உங்க அம்மா அப்பா 2 பேரும் ஓட்டு இருக்குல்ல, ஆமா எங்களுக்கு போட்டுருங்க. அண்ணனுக்கு தூக்குறவனே இவர் என்ன பண்றாரு, இந்த புதிய சொல்லிட்டு ஒரு கட்சியில சேர்றாரு. அங்கேயும் ஏதோ பிரச்சனை பண்ணி தூக்கிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்றாரு, அந்த பகுஜன் சொல்லிட்டு ஒரு கட்சி இருக்கு. பையன்தான்டா. ஆமாண்ணா. நம்ம ஆளுங்களே நமக்கு போன எலெக்ஷன்ல துரோகம் பண்றானுங்க. ஓட்ட திங்கிறாங்களா வேற திங்கிறாங்களான்னு தெரியல. சத்தியம் பண்றாங்க ஓட்ட போடுறேன்னா நமக்கு தானே, நம்ம தானே ஜெயிப்போம் அப்படின்னு பார்த்தா அந்த தெருவில் ஓட்டே விழல. வாத்தலே 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 ஆறுடி ரூட்டு தலே ஆறு ரூட்டுல. அப்புறம் ரூட்டு தலே ஆடு போடுவோமா? டான்ஸ் பண்றோமா? நான் ஃபர்ஸ்ட் பாடவா? பாடு 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 போடுவோம்ல. நேத்தல தம்ம மாதிரி ஆத்தல ஆடு ஆடு நான் பாடுறேன் நான் பாடுறேன். நாய கச்சிப்பா அந்த நாய அடிக்க போனப்பா அது திருநாயா இல்ல அல்ல நீ பாடுதல நீ பாடுதல நீ பாடுதல போடு. கண்ணாடி கண்ணாடி போடு. நீ பாடுதல அடுத்தல. இல்ல இல்ல நீ பாடு நீ பாடு நீ பாடு. சரி நான் பாடுறேன். ஏய் மாப்ள, என்ன மாப்ள கண்டக்டர் கத்திக்கிட்டு இருக்கறா? ஏய் கண்டக்டர் வச்சிடுமே சங்கிலே ஊத்திடுவே வயலே என்ன பாத்துக்க. ஓ மாப்ள, என்ன இந்த அக்கா கத்திட்டே இருக்கு என்ன? ஏய் என்ன மாப்ள சிக்கன் குத்துட்டு இருக்குது? அண்ணா சொல்லிட்டாக்கா பாத்துக்க. மாப்ள மீடியாக்கா மீடியா நீ தடி விடு. காக்கா என்னடு கா ஃபோன் இருக்கா? கா பாஸ் பாஸ். என்னடு நின்னுடு. ஏய் இருமா ப்ராப்ளம். நம்ம டீசன்ட் மாப்ள டீசன்ட் அதுகோ. என்ன தம்பி பண்ணிட்டு இருக்கீங்க? என்ன இது செலிப்ரேஷனா? என்னவா அக்கா மஜாவா பண்ணிட்டு இருக்கோம்க்கா. ரூட்டு தலை ஃபங்க்ஷன். எங்க தலை பார்த்தல. ரூட்டு தலையா? ஆமா. ரூட்டு தலைனா என்ன இது அப்படினா யாரு? ஏய் ரூட்டு தலை தெரியாதாண்டா? ஏய் என்ன நீ தண்டமாக்குற? சென்னையில இருந்து இந்த பாரு ரூட்டு தலைனா நாங்க இங்க இருந்து காலேஜ் போயின்னு இங்க வரும்போது எங்களுக்கு ஒரு சேஃப்டி வேணும்ல, அதுக்கு ஒரு ஆள் நாங்க வந்து இப்போ உங்க ஏரியால எம்எல்ஏ எப்படி எடுக்கிறீங்க உங்களுக்கு நல்லது பண்ணுவார்ல, அந்த மாதிரி ரூட் தலை நாங்க எடுத்துப்போம் எங்க வண்டிக்கு. அவர் என்ன பண்ணுவாரு? என்ன பண்ணுவாரா? இந்த ரூட்ல ஏதாவது சிக்கன் வந்துச்சுன்னா முதல்ல என் தலைதான் ஃபர்ஸ்ட் வந்து நிப்பாரு. ரூட்டு தலையா? அப்புறம் அவனால இருக்கும். சரி இப்படிலாம் பண்றீங்களே, பொதுமக்களுக்கு டிஸ்டர்ப் ஆகாதா? பொதுமக்களுக்கா? யாரு பொதுமக்களு? எங்கமே இருக்கோ நீ என்ன சொல்லி நான் 3 வருஷமா இந்த காலேஜ் போயிட்டு வந்துட்டு இருக்கோம். அப்ப நாங்க தானே பொதுமக்களு. அவங்க ஒரு நாள் ஏறி அங்க இறங்கிறோம். அதெல்லாம் தட்டி விடு. எங்களுக்கு ரூட்டுக்கு தனி பஸ் விடணும். ரூட்டு தனி பஸ் விடணும். அது சேதாரமானால் பொதுமக்கள் சேதாரம் வராது. போட்டு மாப்ள மஜா. சரி ரூட்ல என்ன பண்ணுவீங்க? என்ன பண்ணுவோமா? மஜாவா உள்ள ஏறுவோம், மோளம் தட்டுவோம், பாட்டு பாடுவோம். மாப்ள நீ பாடு மாப்ள. மாப்ள ஒரு பாட்டு கம்போஸ் பண்ணல எழுதி விடுவோம். பாட மாட்டா பாடுவா. வா தண்ண மாட்டா நீ பண்ணிய. கருப்பு மாத்த. பாடு பாத்ரூம் மாப்ள. பாடு மாப்ள. நேத்து ரைட் எழுதுனல அது சிக்கமா எழுதுனல கிசாப்ச்சு அது பாடுவோம். நானே ஏடா குடான் டமால் டுமால் ஜர்க்கு, நானே ஏடா குடான் டமால் டுமால் ஜர்க்கு, எவனோ நம்ப மாட்டான் பண்ணிடுவேன் ஒர்க்கு, எவனோ நம்ப மாட்டான் பண்ணிடுவேன் ஒர்க்கு, எவனோட காட்டுறாடா நாங்க உன்ன லுக்கு. செம்மையா பாடுவாங்க. அவனே பெரிய பிளேயருக்கு, அவன் செம்மையா பாடுவான். ஆமா ஆமா எனக்கு த்ரோட் சரியில்லை, நாளைக்கு பாடுறேன் நானு. ஓ எப்போ என்னைக்கா வரும்? எப்போ வரும்? என்ன சேனலுக்கா? இதுல லிங்கா? 5 மணிக்கு வந்துரும். நீ லிங்க் அனுப்பிச்சு விடுங்க எனக்கு. நீ நான் ஸ்டேட்டஸ் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வைக்கிறேன். இன்னைக்கு உனக்கு வியூஸ் பிக்கிது அதுதான். ஆமா ரத்தகதிப்பே. நமது நாட்டோட 2 பெரிய தேசிய கட்சியை சேர்ந்த மாநில தலைவர்களுக்கு நடுவுல வார்த்தை போர் தொடங்கி இருக்கு. அந்த போர் எப்படி போயிட்டு இருக்குன்றத நீங்க நேரலையா பாப்பீங்க. வணக்கம் தங்கச்சி இந்த நிக்கிறாரு. இவர் மேல நிறைய கேஸ் இருக்கு தங்கச்சி, நிறைய கேஸ். பெரிய ரவுடி அவரு. நீங்க பெரிய ரவுடிங்களா? எங்களுக்கு தெரியும். நீங்க என்ன ஹிஸ்டரி எடுத்து பாருங்களேன், ஹிஸ்டரி அப்படிதான் சொல்லுது. பெரிய ரவுடி பார்த்தாலே தெரியலையா உங்களுக்கு? இங்க பார்ப்பா மலை, நீ தேவையில்லாத விஷயத்தெல்லாம் நோண்டிட்டு இருக்க. நீ உண்மையிலேயே IPS தான் படிச்சியா? நீ இல்ல நீ யார் உன்னை பாஸ் பண்ணது?
உன்னை யாருப்பா பாஸ் பண்ணது? ஐபிஎஸ் யாருப்பா பாஸ் பண்ணது? படிச்சுதான் இருந்தியா நீ? என்னைய ரவுடிங்கிற, என்னைய போய் ரவுடிங்கிற. நான் ஒரு லிஸ்ட் வெளியிடுவாமா, இல்லை ஒரு லிஸ்ட் வெளியிடுவா. ஏதாவது ஒரு ஐபிஎஸ்னா என்ன செய்யணும்? ஒரு ரவுடி முன்னாடி வரானா, ரவுடி பையில பின்னாடி போ, தள்ளி இல்லை அப்படின்னு சொல்லணும். இவங்க கூட சேர்த்து வச்சுக்கிறாங்க. எவ்வளவு ரவுடி, ஒவ்வொரு தலைக்கும் 5-5 வழக்கு இருக்கு, எல்லாரையும் கூட வச்சுக்கிறாங்க. கேட்டா நல்வழிப்படுத்துறாங்களாம், திருத்துறாங்களாம். என்ன இது இவ்வளவு ரவுடிகளை வச்சு என்ன ரவுடிங்க? நான் என்ன கேக்குறேன், நான்லாம் வந்து புனிதமான மகாத்மா காந்தி வழியில வந்தது. இருங்க இதெல்லாம் சொல்லாதீங்க. இதெல்லாம் சொன்னீங்கன்னா கெட்டவங்க வந்துரும். என்ன வேற? நான் காந்தி வழியில தான் வந்தேன், காந்தி வழியில வந்திருக்கேம்மா. இப்ப நான் என்ன கேக்குறேன்னா, என்ன போய் ரவுடிங்கிறாரு, என் மேல ஒரு கேஸ் இருக்கா? நான் புனிதமான காந்தி வழியில வந்தவமா? இதுக்கப்புறம் நான் வந்து சும்மா இருக்க முடியாது. இதை திருப்பி சொல்றாங்கன்னா நானும் லிஸ்ட காட்டுறேன். இவரோட வாழ்க்கை வரலாறு தெரியுமா? இந்த எடுத்து வச்சிருக்கேன் கட்சி, இந்த எடுத்து வச்சு காட்டுறாங்க. இவர் ஃபர்ஸ்ட் இந்த புரட்சி ஒரு கட்சியில இருந்தாரு சரிங்களா. அது மூலயமா ஒரு பெரிய ஒரு பேங்க்ல வந்து ஒரு பியூனா வேலைக்கு சேர்றாப்புல. அங்க வந்து ஒரு ஆடிட்டர் வந்து கொல்லப்படுறாரு சரிங்களா. அதுல வந்து இவருக்கு ஏதோ சம்பந்தம் இருக்காமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கட்சியில இருந்து இவங்களை தூக்குறாங்க. தூக்குறவனு இவர் என்ன பண்றாரு, இந்த புதிய சொல்லிட்டு ஒரு கட்சியில சேர்றாரு. அங்கேயும் ஏதோ பிரச்சனை பண்ணி தூக்கிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்றாரு, அந்த பகுஜன் சொல்லிட்டு ஒரு கட்சி இருக்கு, அந்த கட்சியில போயிட்டு சேர்றாப்புல. அங்கேயும் ஏதோ பிரச்சனை பண்ணி அங்க தூக்குறாங்க. அடுத்து இந்த அந்த கட்சியில வந்து ஜாயின் பண்றாப்புல. அங்கேயும் ஏதோ பிரச்சனை, எம்புட்டு பிரச்சனை பாருங்க. அங்கேயும் ஒரு பிரச்சனை, அங்கேயும் தூக்குறாங்க. புரியுதுங்களா? அடுத்து அந்த காங்கிரஸ் கட்சி, அதுல ஜாயின் பண்றாப்புல. அதுல ஜாயின் பண்ணி 2 தடவை ஏதோ தோத்து, இந்த தடவை அந்த சூரியன் கட்சியோட ஏதோ ஒரு தயவுல ஜெயிக்கிறாப்புல. இந்த மாதிரி இருந்துட்டு ஒரு பியூனா ஆரம்பிச்சாருங்க அவர் வாழ்க்கைய. ஒரு பியூனா ஆரம்பிச்சவரு இந்த பொது வாழ்க்கைக்கு வந்ததுக்கு அப்புறம் அவர் மனைவி பேர்ல ஒரு காலேஜ். எப்படி சொல்லுங்க, இது எனக்கு இந்த கணக்கு சொல்லுங்க. பாருங்க, நீ உண்மையிலேயே ஐபிஎஸ் படிச்சேனா கேக்குறேன்னா, அந்தந்த கட்சியில இருந்து என்ன தூக்குனாங்கன்னு நீ பேசிட்டு இருக்க. உனக்கு வரலாறு தெரியுமா? வாட் இஸ் மீன் பை அசினேஷன் அண்ட் வாட் இஸ் மீன் பை கேரக்டர் அசினேஷன் உனக்கு தெரியுமா? கேரக்டர் அசினேஷன் பண்ணிட்டு இருக்க நீங்க பார். ஒவ்வொரு கட்சியிலும் எனக்கு துரோகம் நிலைக்கப்பட்டதை தவிர நான் துரோகம் செய்யவில்லை. நான் காட்டவா? தேவையில்லாம பேசிக்கிட்டு இருக்காதீங்க, புரியுதா? ஒழுங்கு மரியாதையா நீ இப்ப பேசுனதுக்கு எல்லாருக்கும் மன்னிப்பு கேட்கிற. மன்னிப்பு இல்ல, கோர்ட்டு ஏற வேண்டி இருக்கும், கோர்ட்டு படியேற வேண்டி இருக்கும். என்ன மன்னிப்பு எனக்கு புரியலையா? இதோடதான் பெருசா நான் பேசியிருக்கேன், அதுக்கே நான் எதுவும் சொன்னது கிடையாது. இதுக்கு மன்னிப்பு கேட்கணுமா? மன்னிப்பு. ஓஹோ, வரேன் காந்தி மகான், வரேன். மேடம், I will see you in the court. பாத்துக்கிறேன். இந்த வார்த்தை போர் எங்க போய் முடிய போகுதுன்றத பொறுத்து இருந்து பாப்போம். தம்பி. யாருப்பா? தம்பி, இங்க வாங்கப்பா. யாரு? வாப்பா. அக்கா. என்னக்கா இங்க? வாப்பா, கொஞ்சம் பேசணும். சொல்லுக்கா. என்னக்கா? நாளைக்கு ஓட்டு நம்ம தான்க்கா ஜெயிக்கிறோம், கவலைப்படாத. நம்ம அண்ணன் தான் ஜெயிக்க வைக்கிறோம், நம்ம ஜெயிக்கிறோம், கவலைப்படாதக்கா. பாத்துக்கலாம். ஒரு வாய் வார்த்தைக்கு கேட்டுக்கிட்டோம்னா என்னக்கா அப்ப நம்பிக்கை இல்லையாக்கா? கையெழுத்துக்கு வா, கழுத்தத்துக்கு வா, கொளுத்திக்கு வா. அவ்வளோலாம் வேணாப்பா. சத்தியம் பண்ணினா கொஞ்சம் நிம்மதியா இருக்கும். சத்தியமாக்கா போதுமா? அம்மா மேல, அப்பா மேல, பிள்ளைங்க மேல, மனைவி மேல, நிலபலம் மேலாம் ஒரு சத்தியம் பண்ணிட்டீங்கன்னா. சரிக்கா, என் அம்மா மேல சத்தியமா, என் அப்பா மேல சத்தியமா, என் புள்ள 3 வயசு புள்ள மேல சத்தியமா, என் பொண்டாட்டி மேல சத்தியமா, நான் வந்து விவசாயம் பார்க்குற என் நிலம் மேல சத்தியமா, எல்லா ஓட்டும் எங்க அண்ணனுக்கு தான் விழும். என் வீட்டுல இருக்க எல்லா ஓட்டும் அண்ணனுக்கு விழும். ஒரு வேளை மாத்தி ஈத்தி போட்டாங்கன்னா ஒரு பையன் வீட்டுல இருக்க முடியாதுக்கா, எல்லாரும் வீட்டை விட்டு அனுப்பிடுவேன். புரியுதாக்கா? நீ தைரியமா போக்கா, தைரியமா போக்கா. அண்ணனை அனுப்புறாங்க கோட்டைக்கு. புள்ள குட்டிக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னா பயந்து சத்தியம் பண்றான். அப்புறம் கடைசியில ஓட்டு போடலன்னா புள்ள குட்டியவே வெளில அனுப்பிடுவேன்றான். இந்த மாதிரி பயில இருக்கிற வரைக்கும் நம்ம அடுத்த வீட்டுக்கு போவோம். தம்பி சின்ராசு. தம்பி, நாளைக்கு விடிஞ்சா தேர்தல். அண்ணனுக்கு ஓட்டு போட்டுருவீங்களப்பா? அண்ணனுக்கு தான். கோச்சுக்காதீங்க, இந்த கட்சிக்காரங்க வந்தாங்க, காசு வாங்கிட்டேன் கை நீட்டி. அது காசு வாங்கிட்டு நம்ம ஒரு வாக்கு கொடுத்துட்டோம்னா அதை நம்ம காப்பாற்றி ஆகணும்ல, அதனால கோச்சுக்காதீங்க. அடுத்த எலெக்ஷன்ல கண்டிப்பா நான் போட்டுறேன் உங்களுக்கு. என்னப்பா நம்மலாம் ஒண்ணுக்குள்ள ஒண்ணு, ஒண்ணுக்குள்ள மண்ணு. நம்ம கரெக்ட் தான், வாக்கு கொடுத்துட்டாங்கக்கா, வாக்கு கொடுத்தது மீற முடியாது நம்ம. சரி, நீயும் வாக்கு கொடுத்துட்ட, மாறக்கூடாதுதான். நீ தானே கை நீட்டி காசு வாங்க. ஆமா ஆமா, நீயும் உன்னோட மனைவியும் அவங்களுக்கு போட்டுருங்க. சரி, உங்க அம்மா அப்பா 2 பேர் ஓட்டு இருக்குல்ல, எங்களுக்கு போட்டுருங்க. சரிக்கா, சரி சரி, நம்பலாமா? நம்பலாம், கண்டிப்பா நான் சொல்லிடுறேன், அப்பாட்ட சொல்லிடுறேன். நம்பலாம்ல? நன்றி. ஏமா 2 ஓட்டு மிஸ் ஆகுதும்மா? 2 ஓட்டு போகுதுதான். மறுபடியும் பொண்டாட்டி இனிமே பேசுவோம், பேசி மண்டைய கழுவுவோம். எத்தனை ஓட்டு மொத்தம்?
750 ஓட்டும் இங்கே வரணும். ஓகேங்க. அண்ணா அண்ணா இந்த பாருங்க இந்த அட்ரஸ் இந்த ஸ்லிப்பு செக் பண்ணி இந்த அட்ரஸ் இதில் இந்த நம்பர் இதில் இருக்க பாரு. மாரிமுத்து பொண்ணு தானே? ஆமாண்ணா. அப்போ ஏதோ லோன் வாங்கணும்னு அலைஞ்சிட்டு இருக்காரு போல, பேங்க்கா? ஆமாண்ணா, கிடைக்க மாட்டேங்குது. ஏதோ உனக்கு கல்யாணம் வேற வச்சிருக்க, பணம் வேணும் அப்படி இப்படின்னு கேட்டுருந்தாரு. இந்த டீ கடையில் புலம்பிட்டு இருந்தாரு, பாவமாக இருந்துச்சு பார்க்கவே. ஆமாண்ணா, காசு தான் தேவைப்படுது. வீட்டில் ஏதோ பூசு வேலை இருக்கு போலயே. கல்யாணத்துக்கு தான் பூசலான்னு. ஏற்கனவே கடன் நிறைய இருக்கு போல. ஆமாண்ணா, ஏகப்பட்ட கடன். சரி சரி, எவ்வளோ நிறைய பணம் தேவைப்படுது போல உங்களுக்கு அப்போ? ஆமாண்ணா. சரி, இதில் இருக்கா? போட்டுறியா? ஓட்ட போட்டுறியா? யாருக்கு ஓட்டு? எப்படியும் அங்கே தான் போடுவேன். உனக்கு காசு வேணும் உங்களுக்குலாம். பாருப்பா எப்படி போடுறேன்னு பார்ப்போம். போடு ஏன் போடு. இல்லை நான் போடுப்பா, நம்பிட்டேன். நீ எனக்கு தான் போடுவேன் நம்பிட்டேன் தெரியும். நீ போடுமா, போடு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. போ, அப்பாட்ட பேசிப்போம். எப்படி நமக்கு தான் போடும், இந்த மிரட்டலே போதும். நம்பர் இந்த நம்பர் போட்டு கோவிந்தம் பையன்தான்டா. ஆமாண்ணே. நம்ம ஆளுகளே நமக்கு போன எலெக்ஷன்ல துரோகம் பண்றானுங்க. ஓட்டை திங்கிறாங்களா வேற திங்கிறாங்களான்னு தெரியல. சத்தியம் பண்றாங்க, ஓட்டை போடுறேன்னா நமக்கு தானே, நம்ம தானே ஜெயிப்போம் அப்படின்னு பார்த்தா அந்த தெருவில் ஓட்டே விழல. கேவலப்படுத்துறாங்க. அதனால நம்ம பசங்களா இருக்கானுங்க. காலேஜுக்கு சீட்டு வேணும், ரோடு எரியல, விளக்கறியில, கரண்ட்ல தண்ணி வரலன்னு கேட்கறானுங்க. ஆனா ஓட்டை மட்டும் மாத்தி போட்டுறானுங்க. வெக்கங்கட்ட பயில. பாப்போம் எப்படி இந்த வாட்டி அவன் யாருக்கு ஓட்டு போறான்னு பாப்போம். ரத்தம் வைக்கி தான் செத்து போவாங்க எல்லாம், நம்ம ஓட்டு போடலாம். என்னப்பா இதுல தான் பாருங்க, ஓட்ட போட்டுறியா? போடுறேன். பாத்து போடுப்பா. உடனே சொல்ல, சும்மா சொன்னேன். போடு. இவனு நமக்கு தான்.